வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏல இருக்கக்கூடிய ஜென்ரல் இங்கிலீஷுக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சிலபஸ் என்னன்றதை பார்த்துலாம். அண்ட் அந்த சிலபஸ் வந்து நமக்கு சமச்சீர் புக்கில் எந்த ஸ்டாண்டர்டில் எந்த சாப்டரில் வந்து கவர் ஆகுன்றதையும் வந்து கோ த்ரூ பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து யூனிட் டெஸ்ட் 1க்கான டெஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து பார்த்துலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து என்னென்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து 3 பார்ட்டாக வந்து சிலபஸில் பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ வந்து கிராமர், பார்ட் பி வந்து பொயட்ரி, பார்ட் சி வந்து ப்ரோஸ் அண்ட் பயோகிராஃபின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ கிராமர் அப்படிங்க எடுத்திங்கன்னா அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 21 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சினானிம், ஆண்டனிம், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஆர்டிக்கல், ப்ரிப்போஷன், கொஸ்டின் டேக், டென்ஸ், வாய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள், சென்டென்ஸ் பேட்டர்ன், ஹோமோஃபோன்ஸ், ஃபைண்ட் அவுட் த எரர், செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ், ஃபைண்ட் அவுட் த ஆட் மேன் அவுட், plural form, types of sentence, degree of comparison, blending words, compound words, British English, American English. ஸோ இந்த 21 டாபிக்ஸுமே வந்து நமக்கு பார்ட் ஏ கிராமரில் வந்து கவர் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பி. ஸோ பார்ட் பியில் வந்து நமக்கு மொத்தம் வந்து 25 போம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போமோட நேம், அதோட ஆத்தரும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடை வந்து பாஸ் பண்ணி என்ன சிலபஸ் அப்படின்றத வந்து ஒன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் சி. ஸோ பார்ட் சியில் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ரோஸ், அதாவது லெசன்ஸ். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு இதில் எவ்வளோ கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 லெசன்ஸ் கவர் ஆகுது. ஸோ அது என்னென்ன லெசன், அந்த லெசனோட ஆத்தரும் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பார்ட் சியில் வந்து நமக்கு 2வது டாப்பிக்காக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பயோகிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 9 லீடர்ஸோட பயோகிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, என்னென்ன லீடர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டாக இருக்கக்கூடியதுனா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஸோ ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ மொத்தம் வந்து நமக்கு வந்து 3 பார்ட் இருக்கும். ஸோ பார்ட் ஏ வந்து கிராமர், பார்ட் பி வந்து போயம், பார்ட் சியில் வந்து ப்ரோஸ், பயோகிராஃபி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், இது 3மே வந்து கவர் ஆகும். ஸோ அடுத்து வந்து நம்ம வேர் டு ஸ்டடீஸ், நம்ம இந்த கொடுத்துக்கக்கூடிய ப்ரோஸ். ஸோ நம்ம ப்ரோஸ் வந்து எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா 14 பார்த்தோம், போம் வந்து 25 பார்த்தோம். ஸோ டோட்டலாக வந்து இந்த 39 டாபிக்ஸ் வந்து நமக்கு சமச்சீர் புக்கில் வந்து எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து போட்டு உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணிக்கு. ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் 10 அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு எதெல்லாம் ஹைலைட்டாக இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம சிலபஸில் வந்து கவர் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து இந்த ஸ்லைடை வந்து பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்டாண்டர்ட் 9. ஸோ ஸ்டாண்டர்ட் 9லே வந்து ஹைலைட் பண்ணிக்க எல்லாமே நமக்கு சிலபஸில் கவர் ஆகும். லேர்னிங் த கேம், ஸ்டூப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோவி ஈவினிங், பாய்சன் ட்ரீ, கில்லிங் அ ட்ரீ, ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை, கேட் அண்ட் த பெயின் கில்லர், வாட்டர், ரிவர், லிட்டில் சைக்ளோன், த காமெட், பர்த்டே லெட்டர், த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். ஸோ இதை ஹைலைட் பண்ணியிருக்க எல்லாமே வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் 9ல் வந்து கவர் ஆகும். அடுத்து ஸ்டாண்டர்ட் 8 பாருங்கள். ஸோ ஸ்டாண்டர்ட் 8ல் இதெல்லாம் வந்து நமக்கு எல்லோ கலரில் வந்து ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ இதுவுமே வந்து பாஸ் பண்ணி ஒன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஸ்டாண்டர்ட் 7 டேர்ம் 1 புக் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு யோர் ஸ்பேஸுன்ற போம் வந்து நம்மளோட சிலபஸில் வந்து கவர் ஆகும். அடுத்து பாருங்கள் ஸ்டாண்டர்ட் 7 டேர்ம் 3ல் வந்து சி ஃபீவர்ன்ற போயும், அதுக்கப்புறம் கரேஜ்ன்ற போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 2ல் வந்து நம்ம கவர் ஆகக்கூடியது டீம் ஒர்க், அப்புறம் ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ்ன்ற போம். இந்த 2 போம் வந்து நம்ம சிலபஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 3 எடுத்துட்டிங்கன்னா இந்தியன் சீசன் ஸ்ட்ராஜிக் ஸ்டோரின்ற போம் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் 3ல் வந்து கவர் ஆகும். ஸோ டோட்டலாக ப்ரோஸ் அண்ட் போம் வந்து சேர்த்துறீங்க அப்படின்னா 39 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த 39மே வந்து ஸ்டாண்டர்ட் 6லேருந்து ஸ்டாண்டர்ட் 10 இருக்கக்கூடிய நியூ இங்கிலீஷ் சமச்சீர் புக்கில் வந்து கவர் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூனிட் டெஸ்ட் 1க்கு சிலபஸில் வந்து எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வந்து கவர் பண்ண போகிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டோட்டலாக வந்துன்னா ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டுக்கு வந்து 5 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஏ கிராமர் எடுத்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். அடுத்து போம். பார்ட் பியில் வந்து பொயட்ரியில் எடுத்திங்கன்னா 2 போம் வந்து நம்ம இந்த யூனிட் டெஸ்ட் கவர் ஆகும். ஒன்று வந்து லைஃப், அடுத்து வந்து ஐ எம் எவ்ரி உமன். அடுத்து வந்து பார்ட் சி வந்து ப்ரோஸ் லெசன் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுன்ற லெசன். அடுத்த பயோகிராஃபி வந்து கல்பனா சாவ்லா. ஸோ இந்த 5 டாப்பிக்குமே வந்து நம்ம யூனிட் டெஸ்ட் 1க்கு வந்து கவர் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து டாபிக் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து டெஸ்ட் பேட்டர்ன் வந்து எப்படின்னா நமக்கு வந்து எம்சிக்யூ டைப்பில் வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கான டைம் டூரேஷன் வந்து என்னன்னா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 hour. அடுத்த யூனிட் டெஸ்ட் 1க்கான டேட் வந்துன்னா May 4, அதாவது கம்மிங் சாட்டர்டே. ஸோ இதான். ஸோ உங்களுக்கு சாட்டர்டே மார்னிங் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸுக்கான பிடிஎஃப் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம சாட்டர்டே நைட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 100 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்கும். டேட் வந்துன்னா May 4.
ஸோ இப்போ அடுத்து வந்து என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் ஏல இருக்கக்கூடிய பார்ட் பி, பார்ட் சி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான கம்ப்ளீட் சிலபஸை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ பார்ட் சி ப்ரோஸ், பார்ட் ஏ கிராமர், பார்ட் சி பயோகிராஃபி, பார்ட் பி இங்கிலீஷ். ஸோ எல்லா டாபிக்ஸுமே நான் நோட்ஸும் கொடுத்துருக்கேன். அது வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டாப்பிக்குமே நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த பிளேலிஸ்ட் வைஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சமச்சீர் புக்கு டவுன்லோட் பண்ணணும்னா அதுக்கான புக்ஸோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த யூனிட் டெஸ்ட் 1ல் இருக்கக்கூடிய 5 டாபிக்ஸும் அதோட வீடியோஸுமே வந்து நான் உங்களுக்கு லிங்க்கில் வந்து அந்த வீடியோ வைஸ் வந்து கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ ஆல் த வியூஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை. டேக் கேர்.